देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा देवकी वसुदेव कुमारा कस्तूरी तिलकं ललाटपटले वक्षस्थले कौस्तुभम् नासाग्रे वरमौक्तिकं करतले वेणुकरे कङ्कणम् सर्वाङ्गे हरिचन्दनं सुदलितं कण्ठे च मुक्तावळी गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपालचूडामणि கோபாலர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் உலகத்தையே ரட்சித்து பகவத்கீதையை பின்னர் உபதேசிப்பதற்காகவும் கண்ணன் அவதரித்தார். நாம அவரை தேடி போகாவிட்டாலும் அவரை நம்மை தேடி வரும் புண்ணியம்னு சொல்லலாம். உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் என்று ஆண்டாளுடைய போசரம். தேடிப்போகும் புண்ணியங்கள் சில, அவை சிரமப்பட்டு சம்பாதிக்க வேணும். அதற்குரிய பலத்தை கொடுக்குமானால் தீர்ந்து போய்விடும். ஆனால் அப்படி இல்லாமல் நம்மை தேடி வரும் புண்ணியமாய், கஷ்டமில்லாமல் வந்ததாய், நாம் எத்தனை கேட்டு கொடுத்தாலும் தான் குறையாமல் இருக்கும் புண்ணியம் பகவானே. ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொல்வார்கள். அவரே தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்பதே வாக்கியம். சனாதன தர்மம்னு சொல்லும்போது அது நாம் கடைப்பிடிக்கும் தர்மம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். பகவானே தர்மம். அவர் எதை செய்வாய்ன்னு சொல்லி இருக்கிறாரோ அதத்தனையும் தர்மங்களாகின்றன. அவர் தர்மம்னு தெரிந்து கொள்ளாமல் நாம் செய்வது தர்மம் என்று மட்டும் புரிந்து கொள்ளால் அதனால் சில இடர்பாடுகள் ஏற்படும். அதெல்லாத்துக்கும் பதில் சொல்லுமா போலேயே பாகவத புராணத்தில் பரீட்சித்துக்கு சுகாச்சாரியர் உபதேசித்து வருகிறார். இன்னைக்கு நாம பார்க்க போற சில சரித்திரங்களில் அப்படிப்பட்ட கேள்விகள் எழும். இப்படி கண்ணன் செய்தது சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறதே, செய்திருக்கலாமா? சின்ன கண்ணனிடத்தில் பொய் சொல்லலாமா, திருடலாமாங்கிற கேள்வி இருக்கட்டும். அது நடந்தது. அதை கூட குழந்தை பிராயம் என்பதற்காக விட்டு கொடுத்து விடுவார்கள். ஆனால் வயதாக வயதாக இப்படி செய்யலாமா என்று கேள்வி பிறக்கும். அவர் ராசக்கிரீடை பண்ணினார்னு சொல்றது அப்படி ஒரு முக்கியமான கேள்வியை எழுவித்தது. அந்த ஊர்க்கிற பெண்கள் எல்லாரும் இளமையானவர்கள். கண்ணனோடு சேர்ந்து ஒரு நாள் இரவில் நாட்டியமாட வேணும்னு ஆசை கொண்டனர். அவர்களெல்லாம் தங்கள் வீட்டிலிருந்து எல்லாரையும் விட்டு விட்டு, மாமனார், மாமியார், கணவன், கல்யாணமானவள் ஆகாதவள், பால் கொடுத்து கொண்டிருக்கும் பெண், இவர்கள் எல்லாருமே அந்தந்த இடத்தை விட்டு கண்ணன் இருக்கிற மணல் திட்டை நோக்கி ஓடி வந்தனர். இப்படி வருவது கூடுமா என்று கண்ணனே கேட்டார். ஆனால் அவர் சமாதானம் சொல்லவில்லை. அதற்கு பதில் பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு சுகாச்சாரியர் சமாதானத்தை கூறினார். இப்படி இப்பேற்பட்ட கண்ணன் செய்யலாமா? உலகத்தில் முன்னோர்கள், சான்றோர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்துத்தானே நாம பின்தொடர்வோம். ஆறாருடைய மனைவியோடும் கண்ணன் நாட்டியமாடி இருக்கிறார்னு சொன்னால் அதை பார்க்கும் நாம் குழம்பி போவோமா அல்லவா? யத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவ இதரோஜனா ச யத்பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. இது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம். ஆரெல்லாம் சான்றோர்கள், பெரியவர்கள், கல்வி கற்றவர்கள், ஆச்சார அனுஷ்டான சீலர்கள், அவர்கள் ஒன்றை செய்கிறார்கள்னு சொன்னால் அதை பார்த்து உலகமே பின்தொடரும். அவர்கள் செய்வதை கேள்வியே கேட்காது. ஆனா அவர்கள் ஜாகிரதையா பின்தொடர்பவன் தப்பி போகாமல் இருக்கும்படி தாங்கள் கடைபிடிக்க வேண்டும். யாரை பார்த்தா உலகமே பின்தொடருமோ அவர் தவறு செய்தாத்தான் இன்னுமே ஆபத்து.
என்னையும் உங்களையும் பார்த்தா யாரும் வரப்போறது இல்லைன்னால் நாம் எப்படி இருந்து கேட்டாலும் ஒருத்தருக்கும் கவலை இல்லை. அதுக்குன்னு நாம தப்பா நடக்க முடியாது. நடந்தால் நமக்கு பாவம் வந்துதான் சேரும். நாம பண்ண தவறுகளுக்கு நமக்கு பாபம். பெறத்தியார திசை திருப்பி தப்பான வழியில நடக்க வச்சுட்டேனால் அதற்குரிய பாபமும் வந்து சேரும். கண்ணனையோ பாவமே தீண்டாதே. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா. என்ன கர்மங்கள் தீண்டாது, கர்மத்தின் பலத்திலும் எனக்கு விருப்பமே இல்லை என்றெல்லாம் கண்ணன் சொல்லியிருக்கிறாரே. ஆனால் அவர் எதற்காக இப்படி செய்தார்? அதுவாவது பொய் சொன்னது, திருடினது, சிறு பிராயத்தை செய்தது, அம்மா தண்டனை கொடுத்து விட்டால் அத்தோடு போகட்டும். ஆனால் 7 வயசாச்சு, 8 வயசாச்சு, இப்ப போய் மற்ற பெண்களோடெல்லாம் நாட்டியம் ஆடலாமா? அந்த கேள்விக்கு சுகாச்சாரியர் ஆச்சரியமா சமாதானம் சொல்றார். முதலில் இந்த சட்டங்களும் திட்டங்களும் நமக்குரைக்கப்பட்டவையே தவிர பகவானை கட்டுப்படுத்தாது. இது முதல் பதில். ஏன்னு பரீட்சித்து கேட்கிறார். பிரதான மந்திரியாக இருந்தாலும் நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தானே, முக்கியமந்திரியா இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தானே. யாரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்னே நாம் ஒரு அபிப்பிராயத்தை வளர்த்துட்டு இருக்கோம். அது இந்த பூலோகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒக்கும், பத்தாத்மாக்கள் எல்லாருக்கும் புரியும். ஆனா நம்ம பேசிட்டு இருக்கிறது பகவானை பத்தி, சர்வேஸ்வரனாய் பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை பற்றி. கர்மங்களே தீண்டாதுன்னு சொல்லும் போது அப்புறம் எப்படி கர்மங்களுக்கு அவர் வசப்படுவார்? அதனால் அவரிடத்தில் இந்த கர்மங்களோ தவறு சரி என்பவர்களோ ஒரு நாளும் பொருந்தாது. அவர் எத்த செய்கிறாரோ அத்தை பார்த்து நாம் செய்யலாம் நினைக்காதே. நமக்கு ஏத்தவரா யார் இருக்கிறாரோ அவர் செய்ததே. இப்ப நாம ஒருத்தரை மதிக்கிறோம்னு வச்சுக்கோம். அவர் என்ன செய்யறாருங்கிறத 2ஆ பிரிச்சுக்கணுமா. ஒன்று, அதை பார்த்து நாம் செய்யலாம்னு இருக்கக்கூடியவை, நமக்கும் ஏற்பவையாக இருக்கக்கூடியவை. 2வது, நமக்கு ஏற்காதவை. அவர் பண்ணிருக்கார், ஆனா அது நமக்கு ஏற்காது. ஆதிசங்கர பகவத்பாதர் இருக்கும்போது அவர் ஒரு பக்கமா போய் கொண்டிருக்கிறார். பக்கத்துல 4 சிஷ்யர்கள் வந்துட்டு இருக்கார்கள். எக்க நன்னா உருக காய்ச்சி ஒரு குடத்தோட எடுத்து அவரிடத்துல ஒருத்தர் கொடுக்கிறார். இது அவர் போயிட்டு இருக்கிற மார்க்கத்துல நடந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு 10 மைல் தூரத்துக்கு முன்னால் ஒரு கள்ளு நிறைந்த குடத்தை கொடுக்கிறார்கள். கள்ளு குடம். அந்த கள்ளு குடத்தோட அப்படியே அதை குடிச்சுடுறார். இது கூடுமா? இப்பேற்பட்டவர் போய் இப்படி பண்ணலாமா என்று கேட்டால், அடுத்த 10 மைல் நகர்றதுக்குள்ளாக ஒரு பானை நிறைய எஃகு ஈயம் காய்ச்சி அந்த காய்ச்சினத்தை தளதலான்னு அவர் இடத்துல கொடுக்க அதையும் குடித்து விட்டார். அவர் முதல்ல குடித்த கள்ளு குடிச்சதை பார்த்து நான் குடிக்க போனால் அப்ப அடுத்து செய்ததையும் பார்த்து என்னால் செய்ய முடிய வேண்டுமா இல்லையா? அவரால் முதல்து முடிஞ்சது, 2வது முடிஞ்சது, என்னால் முடியாது. அதனால என் சௌகரியத்துக்கு நான் பின்பற்றுகிறேன்னு சொல்லக்கூடாது. நோ இதராணி ஏகேச்சாஸ்மத் ஸ்ரேயாகும் சோ பிராமணாக தேஷாந்தயாசனேன பிரஸ்வசித்தவ்யம். உபனிஷத்து சொல்லும்போது யான்யஸ்மாகும் சுச்சரிதானி தானி துவயோபாஸ்யானி. எதெல்லாம் பெரியவர்கள் செய்ததிலே உன்னால பின்பற்ற தகுந்தவையோ அதை மட்டும் நீ செய். உன்னால பின்பற்ற கூடாதவைன்னு அவர்கள் பண்ணது ஒண்ணு இருக்கும். அவர்கள் மட்டும் பண்ணிருக்கலாமானால் அது பெருமானாலே தூண்டப்பட்ட பிறவியாக இருந்திருக்கும். அவர் எப்படி செய்திருக்கார் நாம கணக்கு பண்ண முடியாது. இன்னொன்னு, அவர்களுக்கு பிராயசித்தம்னு ஒண்ணு விதித்து 10 நாள் பட்டினி கடந்து ஜபம் பண்ணினால் பண்ண முடியும். நமக்கு 10 நிமிஷம் உபன்யாசம் நாழியாருதுனால் வயிற்றை கிள்ளுகிறது. இது நம்மது, இது அவரது. அவர் பண்ணாருங்கிறதுக்காக நாம் பண்ண போய் அவர் எல்லா பாபத்தையும் பிராயசித்தம் பண்ணி போக்கி கொண்டு விடுவார். என்னால போக்கிக்க முடியாது. போக்கிக்க முடியாதவர்கள் அதுக்கு தகுந்துதான் இருக்கணும். நம்ம உடம்புல அறுவை சிகிச்சை பண்ணுவார்கள். இன்னத்தை எடுத்துட்டோம். கல்லெல்லாம் வந்ததுன்னா ரப்பே சிலதெல்லாம் எடுத்துடுறா பாருங்க. எடுத்த அப்புறம் எண்ணெயா சாப்பிட முடியாது, ஜெரிக்காததெல்லாம் சாப்பிடாதீங்கோ, குறைச்சுங்கோ. அதெல்லாம் கிடையாது. நான் அதை சாப்பிடுவேன்னு சொல்ல போனால் அதை சாப்பிட்டா ஜெரிக்கக்கூடிய திறமை என்கிட்ட இல்லை. அதனால தவிர்த்துத்தான் தீர வேண்டும். இல்லை எப்படியாவது அதை சாட்டாகணும்னால் பட வேண்டியதுதான். அதோ போல சான்றோர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ அப்படியே பின்பற்ற முடியாது. சுச்சரிதானி, எதெல்லாம் என்னால் பின்பற்ற தகுந்தவையோ அதைத்தான் பண்ண வேண்டும். இது 2வது பதில் சொன்னார். பெரியவர்களுடையதை பார்த்து அப்படின்னு நினைக்காதே, அவர்கள் பண்ண நல்லதை மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்புறம் மற்றொன்று சொல்றார், ஆடின எல்லா பெண்களுடைய அந்தராத்மாவாகவும் இவர் தான் இருக்கிறார். எல்லாருக்கும் பதியாக இவர் தான் இருக்கிறார். அந்த 100 பேருக்கு மட்டும் நினைச்சுக்க வேண்டாமே. பதிம் விஸ்வஸ்ய ஆத்மேஸ்வரம்னு உபனிஷத்து சொல்லுகிறது.
விஸ்வத்துக்கே பதியாக இருக்கிறார், தனக்குத்தானே தலைவனாக இருக்கிறார். சர்வாந்தராத்மா, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யஹா தேவயேகா நாராயணா. எல்லா ஜீவராசிகளுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கிறார். உன்னிலுமுளன், என்னிலுமுளன், தூணிலுமுளன், துரும்பிலுமுளன், ஆகாயத்திலும் உள்ளான், பூமியும் உள்ளான். இப்படி எல்லா இடத்திலும் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பெண்மணிக்கும் ஆத்மா அவர்தானே. இன்னார் மனைவி, இன்னார் கணவன். இந்த ஆத்மா கணவனும் இல்லை, இந்த ஆத்மா மனைவியும் இல்லை. இந்த உடலை எடுத்துருக்கிற ஆத்மாவும் இந்த உடல் எடுத்துருக்கிற ஆத்மாவும் கணவன் மனைவி என்கிற உறவோட இந்த பிறவியில் இருக்கிறார்கள். சரீரம் விழுந்து போச்சுன்னா அப்புறம் மனைவியும் இருக்க போறதில்லை, கணவனும் இருக்க போறதில்லை. ஆனா அடியன் சொல்லிட்டு இருக்கிறது, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பதி, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மணவாளன் கணவன் பெருமான் தான் இருக்கிறார். அப்ப அத்தனை ஆத்மாக்களும் பெண்களுக்கு சமம். பகவான் ஒருத்தர் புருஷோத்தமன். இப்படி புருஷோத்தமன் பர்த்தாவாகவும் நாம் எல்லாரும் அவனுக்கு பாரியாகவும் இருக்கும்போது மற்ற கணவன் இவர் அவருங்கிற வித்தியாசம்லாம் இல்லவே இல்லையே. எந்த பிறவியை தாண்டும் அவர்தான் பதியாக இருக்கிறார். எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுனாலே எந்த குற்றமும் வராது. அடுத்து ஒண்ணு சொல்கிறார், அவர் சரீரத்தோட சரீரம் தொடர்பு கொண்டதா? கோகுலத்து முழுக்க சரித்திரமே கிடையாது. ஆத்மாராமோ பரீரமத்துன்னு சொல்லுவார்கள். இந்திரியாராமன்னு ஒரு வகை, ஆத்மாராமன்னு ஒரு வகை. ஆத்மாராமன்னு பேர் வச்சுன்னு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்திரியாராமன்னு பேர் வச்சுக்க மாட்டோம், ஏன்னா அது தப்பு. ஆராமம்னா தோட்டம். தோட்டத்துல ஒருத்தர் ஆனந்தமா விளையாடி கொண்டிருக்கிறார், கச்சேரி கேட்கிறார், நாட்டியம் பார்க்கிறார், பூக்கள் எல்லாம் மலர்ந்து தொங்குகின்றன, மயில் ஆடுறது, குயில் பாடுறது. அந்த தோட்டத்திலேயே நான் சந்தோஷப்படுகிறேன் இல்லையோ. அந்த ஆராமத்தை ரெண்டா சொல்லுவார்கள். ஒண்ணு இந்திரியாராமன், அப்படின்னா இந்திரியங்களிடத்துல தோட்டமாட்டம் கொட்டு சந்தோஷப்படுறவர், சிற்றின்பத்தில் ஈடுபட்டு இருப்பவர்னு அர்த்தம். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா சிற்றின்பம், அவர் இந்திரியாராமன். ஆத்மாராமன் சொன்னால் ஆத்மாவையே தோட்டமாக கொண்டு ஞானம், புத்தி, பக்தி, கர்மா இதுலேயே சந்தோஷப்படுபவர். ஆத்மாராமன் இருந்தா சிற்றின்பத்தில் ஈடுபடாமல் ஆத்மானுபவத்திலையும் பரமாத்மானுபவத்திலையும் ஈடுபட்டவர். இந்திரியாராமன் இருந்தால் இந்திரிய சுகத்துல ஈடுபட்டு இருக்கிறவர். இந்த ரெண்டு பேரில் கண்ணன் எப்பவும் ஆத்மாராமனாத்தான் இருந்திருக்காரே தவிர இந்திரியாராமனாக இருந்ததில்லை. ஆக உடல் தொடர்பே கிடையாது. பரீட்சித்து உன் கேள்விகளுக்கு இதுதான் பதில் என்று சுகாச்சாரியர் தன்னுடைய சிஷ்ய பிள்ளையான பரீட்சித்து மகாராஜாவுக்கு சொல்லுகிறார். அது என்ன சரித்திரம்ங்கிறத பார்ப்போம். கூடவே நிறைய கல்யாணம் பண்ணிட்டார். ருக்மிணி தேவியோட கல்யாணம், ஜாம்பவதி பரிணயம், சத்யபாமா கல்யாணம், மித்திரவிந்தாவை கடிமணம் புரிந்தார், சத்யா, பத்ரா, லக்ஷ்மணா பல பேரை திருமணம் பண்ணி கொண்டார். அத்தோட 16,108 பேர் நரகாசுரனை முடித்து அங்க சிறைப்பட்டு கிடந்த தேவஸ்திரீகள் அத்தனை பேரையும் விடுவித்து மொத்த பேரையும் தான் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். 8 கல்யாணம் என்னன்னு பார்க்க வேண்டும், 16,108 கல்யாணம்னு பார்க்கணும். ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி முடிச்சு 2 பேரும் சேர்ந்து கொடுத்தன வைக்கணும்னா 6 மாசம் ஆகும். ஆனா நமக்கு இருக்கிறது இன்னும் பாக்கி இருக்கிறது 1.5 மணி நேரம், இவ்வளவுதான் இருக்கிறது. அதற்குள் இத்தனை கல்யாணத்தை நடத்தணும்னால் நடத்தினுட்டார், அனுபவிச்சா போருமே. நாம ஒன்றும் முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. இருக்கிற இடத்தை விட்டு அசையவே வேண்டாம், எந்த சாமான்ஜெட்டும் வாங்கிட்டு வரவே வேண்டாம். சம்பந்தி சண்டை இருக்க போறதே இல்லை, ஆனந்தமா நடக்க போகுது. ஆனா முன்னாடி பெரிய சண்டை உண்டு. ஒவ்வொரு இடத்துலையும் சண்டையை போட்டு தான் கண்ணன் கல்யாணம் பண்ணி கொண்டு போகிறார். நல்ல வேளை சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் நடக்கச்சே சண்டைன்னு இல்லை, சுயம்பரத்தில் ராமன் வென்றார். ஆனா இங்க அத்தோட நிற்காமல் ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை, எதோ புகார்கள், கண்ணனை பத்தின வதந்திகள் இத்தனையும் தாண்டித்தான் திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறார். முதலில் நேற்று விட்ட இடத்திலே இருந்து பார்ப்போம். நேற்றுக்கு வேணுகானம், வேணுகீதம்ங்கிற இடத்தோட நிறுத்தி இருக்கிறோம். நாவலம் பெரிய தீவினில் நங்கமீர் இதோர் அற்புதம் கேளீர். இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதம் ஆச்சரியம்னு உண்டென்றால் கண்ணன் வேணுகானத்தை எழுப்பியது. 2 அவதாரத்துல பார்க்கலாம். அது மூங்கிலுக்குன்னு இருக்கக்கூடிய பெருமை. ராமனுடைய கையை எப்போதும் அலங்கரித்ததும் மூங்கிலால் செய்யப்பட்ட கோதண்டம் என்னும் வில். கண்ணனுடைய கையை எப்போதும் அலங்கரித்ததும் அதே மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல். மற்ற மரங்களுக்கு பார்த்தால் அது குறையாகப்படாதா? தேக்கு மரத்துக்கு என்ன விலை, சந்தன மரத்துக்கு எவ்வளவு விலை. ஆனால் கண்ணன் சந்தன மரத்தை பிடிச்சுக்கல, ராமன் தேக்கு மரத்தை பிடிச்சுக்கல. 2 பேருமே மூங்கிலை பற்றினார்கள்னால் அது விலை ரொம்ப குறைவாச்சே சுவாமி,
ரொம்ப சுமார் மரம் இல்லையா, அதை போய் வச்சுட்டு இருக்காள். என்னால் நேற்றே சொன்னேனே, அஷ்டமி நவமி ரெண்டுத்துக்கும் குறவு வரவேதான் இந்த 2 அவதாரங்களும் நடந்தன. அதை போல குறவே வேண்டாம், மூங்கிலுக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவத்தை கொடுப்போம் என்று புல்லாங்குழலாக பண்ணினார். முரளிதரன்னு பேர், வம்சீதரன்னு பேர். வம்சி விபூஷித கராதுன்னு சொல்லுவார்கள். வம்சி என்பது புல்லாங்குழல். புல்லாங்குழல்னா மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழல். ஏன் புல்லாங்குழல் ஊதினார்? தானே ஏன் வாய்ப்பாட்டுக்காரராக இருக்கவில்லைன்னு நேற்று கடைசியா சொல்லியிருந்தேன். எல்லாருக்கும் கொஞ்சம் எழுந்திருக்கிற அவசரமாக இருந்திருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை சொல்லிவிடுகிறேன். தானா உபதேசித்தால் பகவானுடைய உபதேசம்னு அர்த்தம். மூங்கில் மூலம் பாடுறாருனால் ஆச்சாரியன் மூலம் உபதேசிக்கிறார்னு அர்த்தம். தத்துவமான கண்ணனே பேசுவது சுமார் தான், எடுபடாது. நாளை கேட்க போறோம், பகவத்கீதை கேட்க போகிறீர்கள், நன்னத்தான் இருக்கும். ஆனா அதை விட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம்னு சொல்லச்சே குடலினிது யாழினிது, அதுதான் அப்படியே ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் பகவானை பத்தி பீஷ்மாச்சாரியர் சொன்னது, பகவத்கீதை பகவானே வாய் திறந்து சொன்னது. அவர் சொல்றதை காட்டில் அவர் அடியார்கள் சொன்னாதான் ஏற்றம். என்னதான் பெருமான் பேசிக்கொண்டாலும் நான் நான் நான்னு சொல்லணும். எத்தனை பேர் தான் தான் கடவுள்னு சொன்னா உலகத்தில் நம்புவோம், அவர் கடவுள்னு சொன்னா நம்புவோம். நான் கடவுள்னு சொன்னா சந்தேகத்தோட கொஞ்சம் ஏற இறங்கத்தான் பார்ப்போம். மத்த பரதரம் நான்யது கிஞ்சிதஸ்தி தனஞ்சயான்னு கண்ணனை சொல்லுகிறார். என்னை காட்டிலும் சமமானதோ மேம்பட்டதோ எதுவுமே வேறுபட்டதில்லை என்று தன்னைத்தானே தான் சொல்லுகிறார். ஒருத்தரும் புரிந்து கொள்ளவில்லை, அதை தானே குறைப்பட்டு கொண்டார். அவஜானந்தி மாம் மூடாக மானுஷிம் தனு ஆசிரித்தம். நான் மனித உருவத்தோட வந்திருக்கேங்கிறதுக்காக எல்லாரும் என்ன வெறும் மனுஷன் நினைச்சிட்டாளே அர்ஜுனா. உனக்கு தேரோட்டினே வாஸ்தவம் தான், நீ சொன்னதெல்லாம் செய்தேன், அதுக்குன்னு நான் என்ன இவ்வளவுதானா? நீ ஆத்மா, நான் பரமாத்மா இல்லையா? ஆனா சட்டுன்னு அதை மறந்து போடுவோம். நம் ஆட்டம் பசிக்கிறது, நம் ஆட்டம் சாப்பிட்டார், நம்ம கூட இன்னும் தார்மீக சிந்தனையோட இருந்திருப்போம். அவர் இன்னும் நிறைய தப்பு பண்ணியிருக்கார், அதனால நானே தேவலை போல் இருக்கேன்னு எனக்கு தோணத்துக்கு ஆரம்பிச்சிடும். அந்த நினைவு வர தேவையே இல்லை. கண்ணன் யாது செய்தாரோ அது தர்மம். ராமன் தர்மம் எதுன்னு பார்த்து செய்வார். ஆனா கண்ணன் தான் செய்துவிட்டு அதுதான் தர்மம் என்று பறைசாற்றுவார். சின்ன வித்தியாசம். சாஸ்திரத்துல எது தர்மம்னு சொல்லியிருக்கோ அதைத்தான் ராமன் பண்ணுவார். ஆனா அப்படின்னு கண்ணன் பார்க்க மாட்டார். தான் இதுதான் சரின்னு பட்டதை பண்ணிடுவார். பண்ணிவிட்டு இதுதான் தர்மம், இதைத்தான் உண்மைன்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரணும் என்றுதான் ரிஷிகள் எல்லாரும் பிரயத்தனப்படுறார். நாம ஏதோ தர்மசாஸ்திரம்னு வைத்துக் கொண்டு விட்டு அத்தை பற்றி கொண்டு கண்ணன் நடக்க வேணும்னு நினைக்கவே கூடாது. என்ன கண்ணன் செய்கிறாரோ அதுதான் ஏற்றம். அவர் ஒரு பெருமை கொடுக்கணும்னு நினைத்து வேணுகானம் வம்சி விபூஷித கரனாக ஆச்சரியமான நடுவுல இருந்து ஊத ஆரம்பிக்கிறார். அத்தைத்தான் நீங்க சொல்றார். பர்கா பீடம் நடவரபு கர்ணயோகோ கர்ணிகாரம் பிப்ரத் வாசகா கனக கபிஷம் வைஜெயந்தீஞ்ச மாலாம். வைஜெயந்தி வனமாலை தரித்து கொண்டு பட்டாடை உடுத்தி கொண்டு, மஞ்சள் பட்டாடை, அதுல தங்க சரிகை போட்டிருக்குமா, அரக்கு கரை வச்சிருக்குமா, மேலாடை கச்சிதமா இழுத்து கட்டி கொண்டு இருப்பானாம். பருகாபீடம் தலையை இழுத்து சீவி முடிஞ்சு அதுல அழகான மயில் பீரி சொருகப்பட்டிருக்கிறது. புல்லாக்கு போட்டு கொண்டிருக்கிறார். கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம். மூக்கு நுனியிலே ஒரு முத்து மட்டும் தட தட தடான்னு ஆடிக்கொண்டிருக்கிற முத்து பில்லாக்கு. நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணுகு, கையிலே வேணு புல்லாங்குழலை பற்றி கொண்டு கரே கங்கணம். இந்த இடத்துல ஒரு கங்கணம் இங்க போட்டுண்டு. இப்பெல்லாம் சில பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் தேத்தி இப்படி தள்ளி தள்ளி விட்டுட்டே இருக்காள். நமக்கு இது எதுக்கு பண்ணிக்கிறா, எதுக்கு இவர்கள்லாம் வளையல்கள்லாம் போட்டிருக்காளே, அது ஸ்திரீகள் தானே போட்டுக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அன்னைக்கே கண்ணன் போட்டுருக்கார், அதனால தப்பு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கணும். ஒருவேளை அப்படி யாரானு போட்டுருந்தாலும் எங்க கண்ணனே அதைத்தான் போட்டிருந்தார். இன்னொன்னு சொல்ல போறேன், கீழ்காதும் குத்தின்னு இருப்பாராம், மேல்காதும் குத்தின்னு இருப்பாராம். இங்க ஒரு பூ சொருகிப்பறான், இங்க ஒரு பூ சொருகிப்பறான். அது இன்றைய நாகரீகம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். என்றோ கண்ணன் கண்டுபிடித்து கொடுத்த நாகரீகம். நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமாளை சேவித்தாலோ, திருக்கண்ணபுரத்துல சௌரிராஜ பெருமாளை சேவித்தாலோ, இந்த ராஜ பெருமாள்னு யாருக்கு பேர் வருதோ அவர்களெல்லாம் தோடணிந்து, அதை தவிர நீலக்கல்லு, அந்த நீலக்கல்லுல ஒரு தோடு மாதிரி ஒரு காதுல மட்டும் சாத்தி கொண்டிருப்பார்கள். மேல்காது கீழ்காது குத்துறது என்னைக்கோ கண்டுபிடிச்சிட்டார். ஒரு காதுல தனியா தோடு போட்டுக்கிறது என்னைக்கோ கண்டுபிடிச்சிட்டார். இதெல்லாம் நவநாகரீகம் நமக்கு தான் தெரியும் என்று மட்டும் இருமாப்பு கொள்ளவே வேண்டாம். இன்னொன்னு, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டாலும்
அழகு கூடுகிறதா என்றால் அப்படி ஒண்ணும் காணும். ஆபரணங்களுக்கு அவர் அழகு கொடுக்கும் பெருமாளாக இருக்கிறார். நாம் ஆபரணங்களால் அழகு பெறுமா என்று வருமா என்று செலவழித்து விட்டு காத்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு செலவழிக்கவே தேவையில்லை. தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் கோகுலத்தை அவர் பயன்படுத்துறதே இல்லை. எல்லாமே இயற்கையான புஷ்பங்கள். மயில் தோகை எடுத்து தலையிலே வாரிக்கொண்டார். முன்பக்கம் இழுத்து சீவி முடிவலாம், பின்பக்கம் இருக்கிற தலைமையில இப்படி இழுத்து விட்டு விடுவலாம். திருமங்கியாழ்வார் இப்படி கண்ணனுக்கு 2 கட்டு கட்டினாள் யசோதை. ஒரு பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட. மைவண்ண நறுங்குஞ்சி குழல், குஞ்சின்னு சொன்னாலும் தலைமுடிதான், குழல்னு சொன்னாலும் தலைமுடிதான். பின் எதுக்கு குஞ்சி குழல்னு 2 தரம் சொல்லணுமானால், இப்படி மேல தூக்கி பிடிச்சு கட்டிருக்கிறது குஞ்சின்னு பேராம், இப்படி கீழே தாழ விட்டு இருக்கிறதுக்கு குழல்னு பேராம். மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழ இருபாடு இலங்கி ஆட. எந்த இடத்துக்கு போறாரோ அதுக்கு தகுந்த வர்ணத்துல ஆடை சாத்திக்கிறோம், அதுக்கு தகுந்த வர்ணத்துல மேலாடை அணிந்து கொண்டிருப்பானாம். செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின்றாளால் அவ்வரத்த வடியினையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால் மை வளர்க்கு மடலாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ என்று திருமங்கியாழ்வாருடைய பாசனம். செவ்வரத்த உடையாடை, இது மஞ்சள் ஆடை, அதுல அரக்கு கரை, அதுல தங்க சரிகை, அதுக்கு மேலாடை உடுத்தின்னு இருக்கா. அது எவ்வளவு கச்சிதமா பொருந்திருக்குன்னா, இவர் பிறக்கச்சேவே கீழாடை மேலாடையோட தான் பிறந்திருக்கணும், இல்லைன்னா மேல கட்டின்று இருந்தாலாம் இவ்வளவு கச்சிதமா பொருந்தாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான். கச்சிதமாகன்னு சொல்றமே, இது என்ன சொல்லுன்னு யோசித்து பார்க்கவும். ஆழ்வார் அப்படியே பாட்டுல அதை பயன்படுத்துறார். நாம ஏதோ பேச்சு வழக்குல சொல்லலாம், அது என்னமா புரிஞ்சிருக்கு தெரியுமோ, அப்படி தென்னுன்னு புரிஞ்சிருக்கணும். தென்மைன்னு நமக்கு தெரியும். கச்சிதமான என்னது, இது ஒரு தமிழ் சொல்லா. கச்சிதம்னு எங்கேயா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கச் அப்படின்னா அதுக்கு வேற வார்த்தை ஆழ்வார் கிடைக்கல. அது அவ்வளவு வழக்கா அவருக்கு பொருந்தி இருந்துதான். பிறக்கும் போதே அத்தோடைய பிறந்திருந்தால் தான் உண்டு என்று கச்சென்று அவ்வரத்த வடியினையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால் இப்படி அணிந்து கொண்டார். வலங்காதில் மேல் தோன்றி பூவணிந்து மேல் தோன்றி பூவணிந்து கோவலர் சிறுமியர் எங்கும் காவலும் கறந்து நின்று கயிறு மாலையாகி நின்றனரே. கீழே ஒரு பூ மேல ஒரு பூ. வலங்காதில் மேல் தோன்றி பூ, வலது காதுல தனியா ஒரு புஷ்பம் குத்திக்கிறார், ஒரு தோட்டை இன்னொன்னு போட்டு கொடுக்கிறார். அதை பத்தி வேதாந்த தேசிகன் சாதிக்கும் போது, கலஹாயித குந்தளம் கலாபைகி கரணோன்மாதன விப்ரமம் மகோமே. கையிலே வேணுவை பற்றி இடுப்பலத்தை சொறி கொண்டு காதிலே கலஹாயித குந்தளம், குந்துமணியால பண்ணப்பட்ட மாலைய கழுத்துல போட்டுக்கிறார். காதுக்கு ஒரு பெரிய குந்துமணி வச்சுட்டு இருக்கார். ஒரு முத்தெடுத்து அது அப்படி இயற்கையில கிடைச்சத மேல் காதிலே சொறி கொண்டிருக்கிறார். அதுக்கு பின்னால் இடவரை இடத்தோலோடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறித்தேற குடவயிறுபட வாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது ஒரு திருவடியை அப்படி திருப்பி வச்சுக்கிறார். ஒரு கால் இப்படி, மற்றொரு காலத்திலே மடித்து, ஒரு திருத்தோட அப்படி சாய்த்து, ஒரு முகத்தை திருப்பி, கையில பிடிச்சிருக்கிற புல்லாங்குடலே 2-3 துவாரத்தை மட்டும் அணைத்து அழுத்தி பிடித்து கொண்டு ஒரு பக்கம் சாஞ்சி நிற்கிறத பார்க்கும்போது இது ஜெகன்மோகனமான ரூபமாக இருக்குமோன்னு தோன்றிச்சு. அக்ஷண்வதாம் பலமிதம் ந பரம் விதாமஹ சக்கியா பசூனனு விவேசயத்தோர் ஸ்வயஸ்யா வருகா பீடம் ரந்திரன்னு வேணோர் அதன சுதையா பூரையன் கோபபிருந்தை. இதை கண்ணன் புல்லாங்குழல் ஊதத் தொடங்கியவுடன் நிறைய பேர் கேட்கறதுன்னா 1000 பேர் பிள்ளைகள் கேட்கறது உண்மை, கூட போயிருக்கிறவர்கள். அது தவிர எங்கெங்கெல்லாம் பசுமாடு கண்ணுக்குட்டி மேய்ந்து கொண்டிருக்குமோ அதெல்லாம் மேய்ச்சல் மறந்து வருமா. கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவி ஆட்டகில்லாவே. எங்கெங்க மாடுகள்லாம் மேய்ந்து கொண்டிருக்கிறதோ புல்லாங்குழல் ஓசை கேட்ட உடனே கிட்டக்க வரும். தங்க காதுகளை ஆட்டாதான், ஓசையா கேட்டுக்கும். காலை இப்படி பரப்பி கொண்டு முகத்தை கவிழ்த்து கொண்டு கண்ணனுடைய ஒசரத்துக்கு வராப்புல காதை வச்சுட்டு கேட்குமா. ஒவ்வொன்றும் கண்ணன் தொட்டு தொட்டு வளர்த்ததுனால அவனை விட உயரமாக உள்ளன. ஆகவே நிமிர்ந்து நின்றுட்டு இருந்தா காது சரியா கேட்காதான். அதனால காலை பரப்பிண்டா கழுத்து குனியறது, குனிஞ்சுட்டு காதை பக்கத்துல வச்சுன்னு கேட்கறது. கேட்ட பிற்பாடு காதை அசைக்காது, அசைத்தால் பருகி இருக்கிற அமிர்த கானம் வெளியில கொட்டிடுமோன்னு பயம். திரவமா ஒரு பொருளை சாப்பிட்டுருக்கோம், காதுல ஏதோ ஒரு சொட்டு விடுறான்னு வச்சுக்கோ. கண்ணு ரண சிகிச்சை பண்ணிருக்கேன் சொட்டு விடுவா, காதுல ஏதோ சிகிச்சை பண்ணிருக்கேன் சொட்டு விடுவா. அதை கொஞ்ச நாள் இப்படி வச்சுக்கணுமே, வச்சுக்காத இப்படி பண்ணோம்னா சொட்டு வெளியில போயிடுமோ. அதை போல இந்த மாடு நினைக்கிறது கானாமிருத்தங்கிற ரசத்தை காதால பருகி இருக்கும்,
இது வாயால பருகுகிற ரசம் அல்ல, காதால் பருகுகிற ரசம். காதை ஆட்டினா அந்த ரசம் எங்கேயானு கொட்டிட போறதே, அதனால காதை ஆட்டாத இருக்கணும். மான்கணங்கள் மெய்கை மறந்து, மான் குட்டிகள்லாம் மேய்ஞ்சிருந்தது, வாயில பாதி போயின்னு இருக்கிற புல்லு அப்படியே நின்று எழுதி சித்திரங்கள் போல நின்றனவே. சித்திரம் எழுதி வைக்கச்சே அப்படியே நிற்குமா? நாடகத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீர்கள். ஏதான ஒரு கட்டமான செய்தி வந்திருக்கும், யாரோ ஒருத்தருக்கு ஏதோ நடந்து விட்டது, அல்லது தப்பா உலகத்துல ஒன்று நடந்து விட்டது. கடல் அலை ஓடிண்டே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்திடுவா. மாடு கன்றுகள்லாம் ஓடிண்டே இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்திடுவா. மேகங்கள் நகர்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே நிறுத்திடுவா. யாரெல்லாம் வெள்ளை பாவாடை அணிந்து கொண்டு வேகமா நாட்டியம் ஆடிட்டு இருக்காளோ அவ அப்படியே நிறுத்திடுவா. அந்த செய்தியை பத்தி மக்கள் எல்லாம் பாக்குறவா தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் திரும்ப 2 நிமிஷம் கழிச்சு அலையெல்லாம் அடிக்கும், மேகமெல்லாம் நகரும், ஓடுறவாள்லாம் ஓடுவா. இதை போலத்தானே நம்ம பார்த்திருக்கோம். அதை போல அந்த நேரம் வந்து மான்கணங்கள் எல்லாம் நின்று விட்டன. இது நிற்கிறதா இல்ல சித்திரப்படம் எழுதியிருக்காளா? அதை போல கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்டு அசையாமல் கீழ் உள்ளவை நிற்க, மேல் லோகத்தில் இருக்கக்கூடிய ரம்பா, திலோத்தமா, ஊர்வசி, மேனகா, தும்புரு, நாரதர் இவர்கள்லாம் கானத்துல ரொம்ப சிறந்தவர்கள். சங்கீதத்துல வித்வான்களும் விதுஷிகளும். அவர்கள் இட்டது பிக்ஷைன்னு சங்கீதம். அவர்கள் எல்லாரும் இந்த வேணுகானத்தை கேட்டுட்டு நாமும் இத்தனை நாளா பாடகிகள்னு பேர் வச்சுன்னு பாடிட்டு இருக்கமே, என்ன நானே வசிக்க வேண்டிதான். இன்னிலிருந்து கண்டிப்பா நாம் பாடுவதையும் ஆடுவதையும் நிறுத்திவிட வேண்டும் அப்படின்னு மேனகையும் ரம்பையும் பாடுறதே இல்லையா, இனி ஆடுறதே இல்லையா. கீழே இருக்கிற ஊதல் சிறப்பு அப்படி இருந்தது. சூத, பிரபாள, பருக, தபக, உத்பல, அப்ஜ, மாலானுபுத்த பரிதான விசித்திர வேஷம், இத்தனை மலர்கள், இது எல்லாமே காட்டுப்பூ. இந்த ஒவ்வொரு காட்டுப்பூவா எடுத்து மாலை தொடுத்து அதை அணிந்து கொண்டுதான் செய்கிறார். அந்த சமயம் கீழே யமுனை ஓடிக்கொண்டிருக்கிறாள். மேல் கிளையில உட்கார்ந்து இருக்கிறவர் கீழ்கிளையில வந்து உட்கார்ந்துக்கிறார். காலை யமுனை ஆற்றில் நனைத்து கொண்டு அப்படி காலை வீசி ஆட்டிக்கொண்டு, சாயங்கால வேளையில நதியில காலை வீசி ஆட்டிட்டு இருந்தாலே வெப்பமெல்லாம் தொலையாதா? ராத்திரி மொட்டை மாடியில ஏறி சந்திரனை பார்த்தாலே வெப்பம் குறையறாப்புல இருக்கு. நதியில ஆத்தங்கரையில போய் உட்காந்து ஆற்றுல காலையே ஆட்டிருந்தோம்னா வெப்பம் குறையுமா? அப்ப யமுனா நதி கண்ணனுடைய கச்சேரியை கேட்டு இதுக்கு நாம பரிசு கொடுத்தாக வேண்டும். அது 2 விதமா பரிசு. கரையில இருக்கிற மரங்கள் எல்லாம் அதுகள்டேந்து இருக்கிற புஷ்பத்திலேருந்து தேன் ஒழுகுமா. அது கச்சேரி கேட்டு கொண்டிருப்பவர்கள் அது என்ன அழகா இருக்குன்னு உருகி போய் அழறாப்புல இருக்கும். அதுதான் அதுல இருந்து கொட்டுற தேன். இது ஒவ்வொரு தாமரைப்பூ, அல்லிப்பூ, ஆம்பல் பூ அதெல்லாத்தையும் யமுனை ஆறு அலலையா கொண்டு வந்து கண்ணனுடைய திருவடிகள்ல சேர்த்துமா. அது சம்பாவனை பண்ணாப்புல இருக்கான். உபன்யாசம் முடிந்தது, கச்சேரி முடிந்ததுன்னு சம்பாவனை பண்ண முடியும். அதுக்கு அது எங்க காட்டுல எங்க சம்பாவனை போகும்? அதனால யமுனை ஆறு தாமர மலர்களை கொண்டு வந்து கண்ணன் திருவடிகளை கேட்டு அதுவே பரிசளித்தது. தன்யாக மூட மதயோபி ஹரிண்ய ஏதா யா நந்தநந்தன உபாத்த விசித்திர வேஷம் ஆகர்ணிய வேணுரணிதம் சககிருஷ்ணசாராக. இப்படி கண்ணன் ஊதுகிறான்னு கேள்விப்பட்டு ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் அவரவர்கள் செய்த காரியத்தை விட்டு திரும்பி வந்தனர். அவர்களுக்குள் ஒருத்தி தான் வர முடியாமல் தவித்தாள். சிந்தையந்தின்னு அவளுக்கு பேருன்னு எதுக்கு சொல்லியிருந்தேன். தன் வீட்டை விட்டு அசைய முடியல. கிட்டக்க போய் கேட்கணுங்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் முடியவில்லை. ஆகவே அருகே போகவில்லையேங்கிற வருத்தத்தால் பண்ண பாபத்தை எல்லாம் தொலைத்தாள். கேட்ட ஆனந்தத்தால் பண்ண புண்ணியத்தை எல்லாம் தொலைத்தாள். ஒரு சுவாமி அடியன்ட்ட வேடிக்கையா சொன்னார், நாம எப்பப்ப ஆனந்தப்படுறோமோ புண்ணியம் கழிஞ்சு போடும், எப்பப்ப துன்பப்படுகிறோமோ பாபம் கழிந்து போய்விடும். எது பட வேண்டும்னு நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம்னார். ஆனந்தப்பட்டா புண்ணியம் கழிஞ்சுடுறது இருக்கிறதே குறைவு, கழிக்கணுமான்னு பார்த்துக்கோ. துன்பப்பட்டா பாப்பம் கழியறது, நல்ல வேளை கழிஞ்சுதேன்னு பார்க்கணும். ஆனா நம்ம என்னமோ விபரீதமா ஆனந்தப்படணும்னே ஆசைப்பட்டு பண்ண புண்ணியத்தை தொலைச்சுடணும்னே பார்த்துட்டு இருக்கோம். இருக்கு ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய பாவமும் புண்ணியமும் தொலைத்தாள் கிருஷ்ண சாயுத்தியத்தை உடனே அடைந்தாள்னு அவளை பத்தின சரித்திரம் அடுத்து சொல்றார். ராம ராம மகாவீரிய கிருஷ்ண துஷ்ட நிபருகண ஏஷாவை பாததே க்ஷுத்ரஹ க்ஷுத் தன்ன சாந்திம் கர்த்துமருகத. ஒரு நாள் தன்னேராயிரம் பிள்ளைகளோட மாடு மேய்க்கிறதுக்கு போயிருக்கார். இந்த சரித்திரம் யஜ்ஞ பத்னி அனுகிரகம்னு சொல்லுவார்கள். ரிஷிகளிடத்துல போய் சோறு வேணும்னு கிருஷ்ணனுடைய தோழர்கள் கேட்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு கிடைக்கல. கண்ணன் யாரோ எடப்பிள்ளை தானே, இவனுக்கு போய் யாகத்துக்கு யஜ்ஞத்துக்கு வச்சிருக்கிற உயர்ந்த புரோடாசமா அந்த அன்னத்தை போய் இவனுக்கு கொடுக்க முடியுமான்னு
கண்ணன் இன்னான்னு தெரிந்து கொண்டாமல் ரிஷிகள் தவறு செய்தனர். ஆனா ரிஷி பத்னிகள், அந்த தர்ம பத்னிகளுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆனா கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லைன்னு அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆழ்வார் ஒரு பாசுரத்தை சாதிக்கிறார். பண்பன் பெயர் இனையே குந்தியால் சிந்தியாது ஊதி ஓதி ஒருவெண்ணும் அந்தியால் ஆம்பயன் என்கொல். பண்பன் பெயர் இனையே பகவானுடைய திருநாமம். அதை பத்தி நினைக்கிறது இல்லை, அவர் திருமேனியை பத்தி நினைக்கிறது இல்லை. ஆனா சந்தியாவந்தனத்துக்கு வேலை வந்ததனால் உந்தி அப்பண்பன் பெயரினையே குந்தியால் சிந்தியாது, நம் மனத்தால பகவானையும் தியானிக்காமல் நாமங்களையும் சொல்லாமல் ஓதி உருவெண்ணும் அந்தியால் ஆம்பயன் என்கொல். அந்தின்னு சொன்னா அந்தி பொழுதுல செய்யப்படுற சந்தியாவந்தனம்னு அர்த்தம். அதுல 108 காயத்ரி பண்ணணும். ஒரு சுவாமி காயத்ரி மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருக்கிறார். சூரிய பகவானே என்னுடைய ஞானத்தை தூண்டிவிடு, அதை வைத்துக் கொண்டு நான் பிரம்மத்தை அறிந்து கொண்டாக வேண்டும், அவர் திருவடிகள்ல சரணாகதி அடைந்தாக வேண்டும், அதுக்கு ஞானத்தை தூண்டி விடுன்னு நாம சொல்றோம். அது சூரிய நடத்துல ஞானத்தை தூண்டுன்னு பிரார்த்திக்கிறோம். அதைத்தான் தத்சவி திருவரேணியம்னு சொல்லி காயத்ரி மந்திரத்துல சொல்லுவார்கள். இதை சொல்லிண்டே இருக்கிறச்சே அந்த சீவன் நாராயணன் திடீர்னு இந்த சந்தியாந்தனம் வேண்டவர் முன்னாடி வந்து நின்னார். இவர் கண்ணை மூழ்ண்டு தோல்ல உத்திரியத்தை போட்டு அதுல கையை மறைச்சுன்னு இப்படி ஓதி உருவெண்ணும் 1 2 3 4 ஒரு தரம் சுத்தி வந்தா 10 ஆச்சு, 20 ஆச்சு, 30 ஆச்சு, 100 ஆச்சு, 108 ஆச்சுன்னு எண்ணி கொண்டிருக்கிறார். 80 எண்ணின்னு இருக்கிறச்சே கண்ணன் முன்னாடி வந்துட்டார். நான் வந்திருக்கேன், கண்ணை தர பாருங்கிறார். பாக்கி 28 இருக்கு, முடிச்சுட்டு உன்னை பாக்குறேன் நான். இதை கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. இதை பண்ணி இதனால சூரிய பகவான் எனக்கு ஞானத்தை கொடுத்து அதனால பக்தி வளர்ந்து அதனால அவர் திருவடிகள்ல சரணாதி பண்ணி அவர் ஆசை ஏற்பட்டு என் முன்னால் தரிசனம் கொடுத்து அனுகிரகிக்கிறதுக்காக வர வேண்டும். இது இத்தனையும் செய்ய வேண்டியவர் இப்ப முன்னாடி நின்றுட்டு இருக்கார். ஆனா அவர் வந்ததை நான் கண்ணை திறந்து பார்க்காமல் பாக்கி 28 இருக்குன்னு சொல்ல போனால் இது எந்த கோட்டியில சேர்ந்ததோ அப்படித்தான் இந்த ரிஷிகள் எல்லாம் தப்பு பண்ணிட்டார்கள். ஊதி உருவெண்ணும் அந்தியால் ஆம்பயன் என்கொல். கண்ணன் ஒரு நாள் பிருந்தாவனத்தில் அமர்ந்திருந்த போது குழந்தைகளுக்கெல்லாம் பசி, ரொம்ப பசிக்கிறது. கண்ணா ஏதானு இப்பவே எனக்கு சாப்பாடு வேணும்னால் கார்த்தாலேருந்து பண்ணி கொண்டது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்ப திடீர்னு கொடுன்னு எங்க போவார்? அந்த பக்கம் ஒரு ஹோம குண்டத்துல ஏதோ நடக்கிறதா தெரியுது, சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்கிறதா எனக்கு தோன்றது. நேர போங்க, கண்ணன் தான் எங்களை அனுப்பிச்சு வச்சா, எங்களுக்கும் பசியா இருக்கு, கண்ணனுக்கும் பசியா இருக்கு. சத்திரம் ஆங்கிரசம் நாம ஹியாசத்தே ஸ்வர்க காமியா ஏ பூமி தேவாஹா ஸ்ருணுத கிருஷ்ணஸ்ய ஆதேசகாரிணா பிராபான் ஜானீத பத்ரம்போ கோபான்னோ ராமச்சோதிதான். உடனே எல்லா பிள்ளைகளுக்கும் ஆனந்தம். அவர்கள் அந்த சத்திரயாகம் பண்ணிருக்கிறது ஸ்வர்க்கம் போனோங்கிறதுக்காக, கண்ணன் திருவடிகளை அடையணும், முக்தி பெறணும், மறுபிறவி வேண்டாம் அதுக்காக அல்ல, ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்காக பண்ணிட்டு இருக்கார்கள். அதனால அவர்களுக்கு உண்மை தெரியாமலே போயிடுது. குழந்தைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு, கண்ணன் கொடுக்க சொன்னார், வாங்கிட்டு வர சொன்னார்னால் சாயங்காலம் 5:30 மணிக்கு மேல வாங்கோ, மிச்சம் மீதி இருந்ததுன்னா கலந்த சாதம் தருவோம். பகல் வேளையில உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் தேவதைகளுக்காக பண்ணி வச்சிருக்கோம், கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார்கள். ஒரே கவலை, வயிற்றுல பசி, பசி ஜாஸ்தியா இருக்கிறச்சே சோறு கிடைக்கிறதுனாலே இல்லாத கோபம் வரும், பொறுமல் எல்லாம் வரும், எரிச்சல் வரும். நம்ம வேகமா ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சேதான் வண்டி எல்லாம் வரிசையா நின்னா எவ்வளவு எரிச்சல் வரும். ஆனா என்னைக்கு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி இருக்கமோ வண்டியே நிற்காது. அன்னைக்கு சௌக்கியமா போயிடுவோம், சீக்கிரமே போய் சேர்ந்துருவோம். குழந்தைகளுக்கு பசி, திரும்ப கண்ணன்ட்ட வந்து இல்ல சோறு இல்லைன்னு சொல்லிட்டார்கள். கவலையப்படாதீங்க, பிக்ஷை எடுப்ப போறவன் மட்டும் மான அவமானம் பார்க்கவே கூடாது. அப்ப இந்த வீட்டுல இல்லைன்னு சொன்னால் அடுத்த வீட்டுக்கு போகணும், அடுத்த வீட்டுல என்னெல்லாம் அடுத்த வீட்டுக்கு போகணும். ஒருத்தன் பிக்ஷை எடுக்கிறவன் அந்த வீட்டு பெண்மணியை பயப்படுத்தி கொண்டே இருந்தான். பெண்ணே, நீ இன்னைக்கு சோறு போடல, காசு கொடுக்கலன்னால் பக்கத்து வீட்டு அவங்க என்ன பண்ணேனோ அதை பண்ணிடுவேன், அந்த வீட்டுல பண்ணதை உன் வீட்டு பண்ணிடுவேன்னு பயப்படுத்திட்டே இருந்தான். அவளு இந்த பயத்துக்கு பயந்து கொண்டே, இவன் அச்சுறுத்தலத்துக்கு பயந்து கொண்டு நித்தியம் போட்டுண்டான். 10 நாள் ஆச்சு, அவளுக்கு தாங்கலை, இவன் இப்படியே பயப்படுத்துறானே, அது என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இன்னைக்கு நான் போடுறதா இல்ல, நீ பக்கத்து வீட்டுல என்ன பண்ணுவியோ அதை பண்ணிக்கோன்னு சொன்னா இவன் பேசாம போயிட்டான். அதுதான் பக்கத்து வீட்டுல பண்ணது. இவன் என்னமோ பக்கத்து வீட்டுல பண்ணதுன்னா அந்த வீட்டுல அவன் பண்ணது கொடுக்கலன்னு உடனே அடுத்த வீட்டுக்கு வந்தான். நீ இப்ப கொடுக்கலன்னா உனக்கு அடுத்த வீட்டுக்கு போறேன். அதே போல கண்ணனும் கூறினார். அந்த ரிஷிகளுடைய பத்னிகள்னா இருப்பா, அவர்களுக்கெல்லாம் உண்மை தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க போய் அவர்களிடத்துல கேளுங்க. மத்வாத பத்னி சாலாயாம் திருட்வாசீனாக சொலங்கிருதா நத்வா த்விஜசதீர் கோபாக பிரஷிதா இதம் அப்ருவன்னு நமோவோ விப்ரபத்னிபியோ நிபோதத வச்சாம்சினா. விப்ரபத்னிகளே, பிராமண பத்னிகளே, நாங்கள் உங்கள்கிட்ட பிரார்த்திக்க வந்திருக்கோம், உங்க கணவன்மார்கள் இல்லைன்னு சொல்லிட்டார்கள்,
நீங்களாவது கொடுப்பீர்களான்னு கேட்க உடனே ஒவ்வொருத்தி ஒவ்வொரு விதமான அன்னத்தை தயார்படுத்தினார். உறிஞ்சி கொடுப்பது ஒன்று, குடிக்கிறாப்புல ஒன்று, நக்கி சாப்பிடுவது ஒன்று, விழுங்கி சாப்பிடுவது ஒன்று, கடித்து சாப்பிடுவது ஒன்று. இதெல்லாம் வெவ்வேறு வகையான பட்சணம். அறுசுவை உணவுன்னு சொல்றோமே, அது சுவையை பத்தினது. இனிப்பா இருக்கும், துவர்ப்பா இருக்கும், காய்ப்பா இருக்கும், காரமா இருக்கும், கசப்பா இருக்கும், உப்பா இருக்கும். இதெல்லாம் சுவையை பத்தினது. ஆனா இப்ப நான் சொன்னது அன்னத்தை வாயில போட்டுட்டா முழுங்கி விடுறோமா, அது முழுங்கி சாப்பிடுறதுன்னு சொல்லுவார்கள். தேங்குடல் போட்டுண்டா கடிச்சு சாப்பிடுறோமா, அது ரெண்டாவது வகை. லேகியம் சாப்பிடணும்னா நல்லா நக்கி நக்கி சாப்பிடுறோமா, அதனால அது ரேக்கியம். பாலை குடிக்கணும்னா குடிச்சுடுறோமா, அப்ப குடிக்கும் வகை, நக்கி சாப்பிடும் வகை, விழுங்கி சாப்பிடும் வகை, கடித்து சாப்பிடும் வகை. இன்னொன்னு பாயசம், உறிஞ்சி சாப்பிடும் வகை. பாயசத்தை அந்த தொன்னையில கொடுத்தாள்னா அந்த சத்தம் அடுத்தவனுக்கு கேட்க சாப்பிட்றதே தனி இன்பம். அவர் எப்படி உறிஞ்சிறார் அப்படின்றதோட இன்னும் கொஞ்சம் சேருங்க. அதையும் நான் சாப்பிடணும்னு சாப்பிட்றானோ இல்லையோ, அதை போல கண்ணனுக்கு எல்லா வகையான அன்னத்தை எடுத்துட்டு ஒவ்வொருத்தையும் தலையில கூன் கட்டி கொண்டாள். கூன் கட்டுறதுன்னா சட்டி பானை, மண்ணால செய்யப்பட்ட பானையில வச்சு, இது பாயச குடம், இது புளியோதர குடம், இது தத்தியான குடம், அது லட்டு குடம், என்னென்ன வீட்டுல இருந்ததோ மொத்த பண்டத்தை எடுத்து வேக வேகமா வரிசையா வரார்கள். அதுக்குள்ள உச்சி வெயில் தலைய புழக்கிறது. கண்ணனுக்கு வயத்துல பசி, அதனால முகம் வேர்த்து போச்சு. தலைமையில் காத்தால யசோத இழுத்து கட்டினதெல்லாம் அவுந்து போச்சான். குடுமையே கூட அவுந்து போச்சு. நெத்திய பார்த்தா வேர்வையா இருக்கு. இங்க இருக்கிறது முன்னாடி முன்னாடி தலைமுடி வந்து விழருது. எப்பவும் ஒரு கை கண்ணனுக்கு இப்படி தலைமுடிய விளக்கறதுக்கே சரியா படுமா. அது அவருக்கு சுருட்டையா இருக்கும் இல்லையா. யசோதை என்ன சுருட்டையானதை வச்சு ஜிட்டு போட்டு கட்டியிருந்தாலும் கட்டி முடிக்கிறதுக்குள்ள தடால் எல்லாம் அவிழ்ந்து போடுமா. என்னால முடியல, தோள்பட்ட வலிக்கிறது, இவ்வளவுதான் முடியும் போ அப்படின்னு தினப்படி சொல்லி அனுப்பிச்சு சொல்றார். அதுல இருந்து அவர் வரார். மத்தியானம் வெயிலேற வெயிலேற முகத்துல குறு வியர்வை பரம்பும், சின்ன சின்னதா முத்து முத்தா வியர்வை. அப்படி பார்த்தா கண்ணே தெரியாதவளுக்கு சூரியனுடைய ஒளி முகத்துல வந்து அரையிறது. யாரானு சோறு எடுத்துன்னு வராளா தெரியலையேன்னு சூரிய ஒளி படாம இருக்கிறதுக்கா இப்படி கையை வச்சு மறைச்சுப்ப கொஞ்சம் இப்படி மறைச்சுன்னு யாரானு வராளான்னு இந்த கண்களால பார்த்தாராம். அந்த இடத்துல அந்த யஜ்ஞ பத்தினிகள் வர அந்த கண் பார்வையாலேயே பாபங்கள் நீங்கி மோட்சானந்தத்தையே பெற்றார்கள்னு சொல்லுவார்கள் ஆழ்வாருடைய பாசனம். வேர்த்து பசித்து வயிறசைந்து வேண்டடிச்சில் உண்ணும் போது ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோசனத்துக்கென்னை உய்த்திடுவேன். பக்த விலோசன் ஒரு பேர். பக்தர்களை கண்களால குளிர குளிர கட்டாட்சிப்பானா. அது தாமரை போன்ற கண்கள். ஜாயமானம் புருஷம் எம்பசேது மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா சவை மோட்சார்த்த சிந்தகா. ஒரு குழந்தை தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போது மதுசூதனன் பெருமானுடைய கண்ணு கட்டாட்சம் பட்டால் அது திரும்ப பிறப்பதே இல்லை, பிறப்பதே இல்லை. ஆண்டாள் 22வது பாசுரத்தில் அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோன் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே சங்கஞ்சிருச்சிருதே எம்மேல் விழியாவோ. தாமரை மலர்றாப்புல சின்ன சின்னதா நீ முகத்தை திறக்கணும், எங்க பேர்ல உன் பார்வை படணும். ஓஹோன்னு திறந்துட்டியானா அஞ்சருவி முழுக்க நம்ம தலையில கொட்டினா தலை என்னாகும், பொத்தல் விழுந்துடும். கொட்டவே இல்லைன்னால் ஆனந்தமே பட முடியாது. இன்னைக்கு கார்த்தால செய்தித்தாள் திறந்த உடனே பார்த்தேன், தண்ணீர் வரத்து குறைந்திருக்கிறபடியால் அந்த அருவியிலே தண்ணீர் திறந்து விட்டனர். பயணியர் எல்லாம் மகிழ்ச்சியாக போய் குளிப்பார்கள். அப்ப நேத்தி வரைக்கும் குளிக்க முடியல, ஏன்னா ஓன்னு கொட்டுறது. கண்ணனுடைய கண்ணு கட்டாட்சம் அப்படியே திறந்ததுனாலும் நம்மால தாங்க முடியாது, திக்கு முக்காடி போடுவோம். திறக்காம மூடினுட்டால் அனுகிரகமே கிடைக்காது போடும். அதனாலதான் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. கொஞ்சம் கொஞ்சமா தேவரீர் அனுகிரகத்தை பொழிய வேண்டும். அந்த பெண்களுக்கு இது கிடைத்தது. தாஸ்ததா தியக்த சர்வாசாஹா பிராப்தா ஆத்ம திதிருக்ஷயா விஜ்ஞாய அகில திருஷ்டுவா கிராக பிராக பிரகசிதானனா. அந்த பெண்கள்லாம் கண்ணனுடைய கட்டாட்சத்தை பெற்று ஆனந்தம் அடைந்தவர்களாய், எங்களுக்காக எங்க கணவன்மார்களை கொஞ்சம் மன்னிச்சுடணும், நீ யாருங்கிறது தெரியாதவர்கள் பண்ணிட்டார்கள். அதுக்கு சுகாச்சாரியர் தன் சிஷ்யனான பரீட்சித்தினிடத்துல சொல்றார், திருஷ்டுவா ஸ்திரீனாம் பகவதி கிருஷ்ணே பக்தி அலௌகிகம். இந்த பெண்களுக்கு கண்ணடத்துல இருந்தது மனிதத்தன்மையை மீறி இருக்கக்கூடிய பக்தி. அவர் ஒத்தரை வாழ்த்துறார், ஒத்தரை வெய்யறார். மொத்த யாகம் பண்ணிட்டு இருக்கிற ரிஷிகள் எல்லாம் வெய்யறார். அது என்னதுன்னே தெரியாம, ஒரு ஞானம் இல்லாம, ஒரு கல்வி இல்லாத பெண்கள் அத்தனை பேரையும் கொண்டாடி பேசுகிறார். நாசாம் விஜாதி சம்ஸ்காரா ந நிவாசோ குரௌ அபி ந தபஹ ந ஆத்ம மீமாம்சா ந சௌச்சம் ந கிரியா சுபாஹ.
இவர்கள் எதுவுமற்றவர்களா சிலர் இருக்கிறார்கள். எல்லா பெருமை, பிறப்பால் பெருமை, படிப்பால் பெருமை, ஆச்சாரத்தால் பெருமை, ஆனால் கண்ணனை தெரியாமல் இழந்து விடுகிறார்கள். இது எதுவுமே இல்லாதவர்கள் அலௌகிகமான பக்தியாலேயே கண்ணனை பெற்று விடுகிறார்கள் என்று இந்த சரித்திரத்திலேருந்து தெரிந்து கொள்ளலாம். வெறும தபஸ் பண்றதுனாலயோ யாக யஜ்யத்தினாலேயோ லாபம் ஏற்பட போறது இல்ல. கடைசியில எல்லாத்தையும் கண்ணனுக்கு சமர்ப்பணம்னு தானே கொடுக்க வேண்டும். தேசா காலா பிருதக் திரவியம் மந்திர தந்திர திஜோக்னயா தேவதா யஜமானஸ்ச கிரந்து கிரது தர்மஸ்ச யன்மயா. ஒரு யஜ்யம் பண்றதா இருக்கட்டும், ஆராதனமா இருக்கட்டும், பிரசாதமாக இருக்கட்டும், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நான் தானம் கொடுத்ததுங்கிறது அவர் ஆனந்தத்துக்காக. இன்னைக்கு ஒருத்தருக்கு அன்னத்தை பண்ணி சமைச்சேன்னா அவர் ஆனந்தப்படணுங்கிறதுக்காக. எதுவாக இருந்தாலும் எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுஹோசி ததாசியத் எத் தபஸ்யசு கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் எத் கரோஷி எத் அஷ்னாசி. இது கண்ணனே அர்ஜுனிடத்துல சொல்றார். நீ எத்தை செய்கிறாயோ, எத்தை சாப்பிடுகிறாயோ, என்ன தவம் புரிகிறாயோ, எத் கரோஷி எத் அஷ்னாசி எத் ஜுஹோசி, என்ன யாகம் பண்ணுகிறாயோ, ஹோமம் பண்றியோ, ததாசியது எதை தானமாக கொடுக்கிறாயோ, எத் தபஸ்யசி என்ன தபஸ் பண்ணுகிறாயோ, தத் குருஷ்வ மதர்ப்பணம் அது அத்தனை எனக்கு அர்ப்பணம்னு செய்ய வேண்டுமே தவிர நீ அவற்றை செய்வதால் அவையே பலம் கொடுத்து விடும்னு நினைக்காதே. பலம் கொடுக்க வேண்டியது நான். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணா ஏதி சமர்ப்பயாமின்னு அதனால் தான் கூறுகிறோம். இந்த தன்மை கீழ்ச்சரித்திரத்துல பார்த்துட்டோம். யாரும் தெரிஞ்சுண்டு பெறலாம். எவ்வளவு தாழ்ந்தவனா இருந்தாலும் அறிந்து விடலாம், எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் தெரியாம இழந்து போய்விடலாம்.